ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? சந்தோஷமா இருக்கிறோம். Wie geht es euch allen? அது மிகவும் முக்கியம். எப்பொழுதும் நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம். Es ist wichtig, dass wir fröhlich sind. அநேக முகங்களை நாங்கள் பார்க்கும்பொழுது நாங்களே சந்தோஷப்படுகிறோம். Wenn man Gesichter sieht, dann freuen wir uns selber auch. அழகாக இருக்கிறீர்கள், Ihr seht schön aus. சிரித்த முகத்தோடு இருக்கிறீர்கள், Ihr lächelt. துக்கமுமாய் காணவில்லை. Man sieht eure Trauer nicht. நாங்களே இப்படி சந்தோஷப்பட்டால் தேவன் அப்படி சந்தோஷப்படுவார். Wenn wir uns schon so freuen, wie sehr wird sich Gott freuen denn? ஆமென். Amen. எங்கள் மத்தியிலே இன்றைக்கு கமலுடைய அம்மா கூட வந்திருக்கிறார். அவ கூட கைதல் கொடுப்போம். Wenn wir da einen Applaus geben, kann man Mama seine Mutter ist da. மேலே ஒவ்வொருவராய் தேவன் எங்களை இந்த இடத்துல வச்சிருக்கிறதுக்கு நாங்கள் முதலாவது நன்றி சொல்ல வேண்டும். Wir müssen als erstes Gott danken, dass er uns überhaupt da hat. அவை நாங்கள் பார்க்க போகிறோம். மனம் திரும்பும் பொழுது சந்தோஷம் உண்டாகுது பரலோகத்திலே. Wir wollen anschauen, wenn man sich umkehrt, dann herrscht Freude im Himmelreich. எங்களுக்கே சில வேளை சந்தேகமாக இருக்கு. நாங்கள் மனம் திரும்பின பிள்ளைகளாக உண்டு. Vielleicht haben wir manchmal auch das Bedürfnis, dass wir umkehren sollen. சில வேளையில் நாங்கள் கோவப்படுறது, பேசுகிற வார்த்தைகள் கூட சில வேளை தேவனுக்கு அது பிரியமில்லாமல் இருக்கும். Manchmal da, wo wir reden oder wenn wir wütend sind, dann nützt das nicht viel für Gott. இதனாலே நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். Darum müssen wir jeden Tag uns umkehren. அது மிகவும் சந்தோஷமாக இருக்கும். Das ist dann eine Freude. எங்கே சந்தோஷமாக இருக்கும்? நீங்கள் யாரை துக்கப்படுத்துகிறீர்களோ, யாரை கவலைப்படுத்துகிறீர்களோ அந்த இடத்திலே சந்தோஷம் உண்டாகும். Wo wird es eine Freude sein? Und zwar dort, wo ihr Trauer habt oder wo ihr wütend sind. நாங்கள் எல்லாரும் தேவனை அறியவுக்கு முன்பாக தேவனுக்கு பிரியமில்லாத அநேக காரியங்களை நாங்கள் செய்து வந்தோம். Bevor wir Gott kennt haben wir bestimmt viele Sachen gemacht, die nicht für Gott sind. அவர் எங்களை அது எல்லாத்தையும் பார்க்கவில்லை. இந்த தவறுகள் குற்றங்களை எல்லாம் தேவன் பார்க்கவில்லை. Gott hat nicht unsere Fehler und alles angeschaut. நாங்கள் எப்படி இருந்தோமோ அந்த வண்ணமாக தேவன் எங்களை ஏற்றுக்கொண்டார். Wie wir sind, so hat Gott uns angenommen. அங்கே அவரிடத்திலே நாங்கள் வந்து அவரை ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்யும் பொழுது தேவன் தன்னுடைய இரட்சிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறார். Dort an dem Punkt, wo wir ihn angenommen haben, dort hat uns die Befreiung gegeben. அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்ட பொழுது அறிக்கை செய்யும் பொழுது நாங்கள் அவருடைய இரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். Wo wir sein Wort angenommen haben, dort haben wir seine Rettung angenommen. இந்த பாவ உலகத்திலிருந்து நாங்கள் மீட்டுக்கொண்ட பொழுது பரலோகத்திலே எங்கள் சந்தோஷம் உண்டாகிறது. Wir sind von dieser sündigen Welt sind wir entfernt worden und sind dafür im Himmelreich. அங்கே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் பொழுது தன்னுடைய சீஷர்களோட ஊழியம் செய்யும் பொழுது Wo Jesus auf dieser Welt war, mit seinen Jüngern gedient hat, அநேக உவமைகளை சொல்லுவார், அநேக கதைகளை சொல்லி அங்கே மக்களுக்கு தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவார். hat viel Gleichnis gebracht und so sein Wort weitergegeben. அப்பொழுது அவர்கள் சில பேர் அங்கே வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பின காரியங்கள் உண்டு. தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பின காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். Wir sehen dort viele, die das Wort zugelassen haben, angenommen haben und sich umgekehrt haben. இதே மாதிரி தான் நாங்கள் மற்ற அங்கே லூக்காவிலே சில காரியங்கள் எடுத்து அதை நாங்கள் பார்ப்போம். Und da wollen wir zum Beispiel in Lukas anschauen. அந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் Lukas 15. அந்த அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கும்பொழுது அநேக உவமைகளை சொல்லியிருந்தும் கூட மேல் அதிகாரங்கள் இதை நான் 15-11 நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். Wir wollen Kapitel 15, Vers 11. அங்கே அதுக்கு முன்பதாக நாங்கள் பார்க்கிறோம் சில உவமைகளை சொல்லியிருக்கிறார். Dort davor sehen wir aber schon, hat er ein paar Gleichnisse gesagt. அங்கே காசு துளைஞ்ச காசுடைய பெண்ணை குறித்து அவர் சொல்லுகிறார். Über eine Frau, die Münzen verloren hat. ஆகவே நீங்கள் யாராவது உங்களுடைய பணத்திலே துளைச்சு விட்டால் அதை சும்மா விட்டு வந்துடுவீங்களா? Wenn ihr zum Beispiel Geld verliert, würdet ihr das einfach so lassen? வந்துடுவீங்களா? எவ்வளவு காசை பொறுத்துட்டு இருக்கோம். Kommt es darauf an, wie viel Geld ihr verloren habt? 5 Franken? verloren பண்ண கோடு. ஆனால் கடையில் போனால் நீங்கள் 5 இல்லாமல் சாமான் மாட்டுவீங்களோ? Ja, wenn ihr 5 Rappen im Laden fehlt, ist etwas anderes. தெரிவினுமா? Wird es euch da denn geben? அது பெருமதி. Das ist ein Wert. அதே போல எங்களுடைய ஆத்மா விசேஷித்ததா இருக்கு தேவனுக்கு. Und genauso ist auch unsere Seele etwas Wertvolles. இங்கே இந்த காசு எங்களுடைய பெருமதியை அவர் காண்பிக்கிறார். Zeigt anhand vom Geld unseren Wert. இங்கே இந்த பெண் அந்த காசை துளைச்ச அந்த உவமையை மக்களிடத்திலே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். Wir sehen das Gleichnis, wo die Frau die Münze verliert. இங்கே அவ அந்த காசு துளைந்தது இருட்டா இருந்தபடியால் விளக்கை கொளுத்தி தேடுகிற காரியத்தை சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். Wir sehen, weil es dunkel war, hat sie das Licht angemacht und hat Münze gesucht.
அது கண்டுபிடித்த பொழுது அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். Und nachdem sie die Münze gefunden hat, hat sie sich sehr gefreut. எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் ஏதோ ஒரு விதத்திலே ஏதோ ஒரு காரியத்தை தவறை விட்ட பொழுது நாங்கள் கவலைப்படுகிறோம். Wenn wir etwas verlieren in unserem Leben, dann sind wir traurig darüber. எங்களுடைய ஆத்மா கலங்குகிறது, துக்கப்படுகிறது, வேதனைப்படுகிறது. Unsere Seele leidet darunter dann. இங்கே சில பேர் தவறான வார்த்தைகளோ அல்லது ஏதோ ஒரு காரியத்தை நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் ஒரு ஆத்மாவுக்கு நான் செய்துட்டால், Wenn ich etwas gegen Seele mache, wenn ich sie verletze oder etwas gegen Gott sage, அங்கே அந்த ஆத்மாவும் கவலைப்படும், அங்கே அதுக்கு நடப்பித்தவரும் கவலைப்படுவார். dann wird die andere Seele traurig sein, aber meine auch. சில பேர் கவலைப்பட மாட்டார்கள், Gewisse werden dann அது egal. nicht traurig sein, das ist nicht so schlimm. ஆனால் எங்களுடைய இரு காரியங்களையும் தேவன் பார்த்து கவலைப்படுவார். Aber Gott wird sich, ist traurig über das, was wir dann gemacht haben. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், அந்த இருளிலே காசு துளைச்சபடியால் அவருக்கு வெளிச்சம் தேவையா இருந்தது. Wir sehen in dem Gleichnis, was dunkel war, hat sie Licht gebraucht. இதே போல எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஏதோ ஒரு காரியத்திலே துளைந்து போட்டால் அல்லது தவற விட்டால் எங்களுக்கு தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு தேவையா இருக்கு. Genauso ist es in unserem Leben, wenn wir etwas verlieren oder nicht haben, dann brauchen wir das Wort Gottes. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், தேவனுடைய வார்த்தை எங்கள் கால்களுக்கு வெளிச்சமா இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். Wir sehen, das Wort von Gott ist Licht unter unseren Füßen. தேவனுடைய வார்த்தை எங்களுடைய ஆத்மாவுக்கு தேவையா இருக்கிறது. Das Wort Gottes, unsere Seele braucht das. தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது எங்களுடைய ஆத்மா சந்தோஷப்படுகிறது. Wenn wir das Wort lesen, dann freut sich unsere Seele. இதைத்தான் அந்த நாட்களே அங்கே ஒவ்வொரு காரியங்களையும் தேவன் உவமையாய் சொல்லுகிறதை நாங்கள் காணுகிறோம். Und da sehen wir verschiedene Gleichnisse, wo Jesus dort sagt. சில கதைகளை சில பேர் சொல்லுவார்கள், சில வேத பாடங்களிலே கதைகளை சொல்லுவார்கள், வேலை பிரசங்கங்களையோ கதைகளை சொல்லுவார்கள். Es gibt verschiedene Geschichten, die es erzählen. நாங்கள் பார்க்கிறோம், ஒவ்வொரு ராஜாக்கள் செய்த காரியங்கள், ஒவ்வொரு ராஜாக்கள் அந்த இடங்களில் என்னென்ன அவர்களை கொண்டு தேவன் செய்த காரியத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஒவ்வொரு ராஜாக்கள் schauen, was Könige gemacht haben, அவர்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து அவர்கள் பெற்று அந்த காரியத்தை சொல்லுகிறார்கள். sie haben da von Gott empfangen und dann mitteilt. அங்கே தாவீது கூட ஒரு இடத்திலே பார்க்கிறோம், அங்கே தேவனே எல்லாம் என்று சொல்லுகிறார். தேவன் இல்லாட்டி நான் எதையும் செய்ய முடியாது. Zum Beispiel, wenn man David anschaut, der sagt, wenn ich Gott nicht habe, dann kann ich nichts machen. அந்த தாவீதுடைய காரியத்தை நான் பிறகு வருகிறேன். என்றால் இதே போல நாங்களும் எங்களுடைய ஆத்துமா எந்த விதத்திலும் சஞ்சலப்படாதபடி நாங்கள் தேவனை தேடுவர்களாக இருக்க வேண்டும். Genauso müssen auch wir sein, dass unsere Seele nicht darunter leidet, müssen wir immer Gott suchen. ஏன்னா நாங்கள் பரலோகத்துக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வேண்டும். Wir müssen Kinder sein, die nützlich sind für Gott. நாங்கள் சபைக்கு ஒவ்வொரு நாளும் வருகிறோம், கதிரையில் இருக்கிறோம், போகிறோம் இல்லை. நான் தேவனுக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வேண்டும். Wir sind keine Kinder, die in die Gemeinde kommen, da sind und wieder gehen, sondern wir müssen für Gott leben. அங்கே தேவனுக்கு பிரியமில்லாத என்ன காரியங்களாக இருந்தும் தேவனை எங்களை விட்டு அங்கே வெளியேற்றி நாங்கள் தேவனுக்கு என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். Alles, was nicht für Gott ist, müssen wir uns vertrennen und wir müssen uns voll Gott hingeben. அது எங்களுடைய வாழ்க்கையை மனம் திரும்புதலாக இருக்கிறது. Und das ist die Umkehr von unserem Leben. ஏற்கனவே நாங்கள் மனம் திரும்பி தேவனை இரட்சகராக தேவனை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். Wir haben schon Gott als Jesus als unseren Retter angesehen und hat uns umgekehrt. இன்றைக்கு தேவனை அறியாத மக்கள் உலகத்திலே அநேகர் இருக்கிறார்கள். Es gibt viele auf dieser Welt, die Gott noch nicht kennen. அவர்களுக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு செல்லும் பொழுது, Dass wir sein Wort mitteilen können, அவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, wenn sie Jesus அவர்கள் தேவனை anerkennen, ஏற்றுக்கொள்ளும் பொழுது மிகவும் சந்தோஷம் உண்டாகுது பரலோகத்திலே. dann wird eine riesige Freude herrschen im Himmelreich. அதுக்கு நான் முன்மாதிரியாய் உதாரணமாய் இருக்க வேண்டும். Für das muss ich ein Vorbild sein. ஆகவே நான் அங்கே உலகத்தாரை போல நான் வாழ்ந்து கொண்டிருந்து அவர்களுக்கு நான் சத்தியம் சொல்ல முடியாது. Ich kann nicht jemand wie auf dieser Welt leben und ihnen aber die Wahrheit sagen. இதனால் தான் தேவன் எங்களை அழைத்து இந்த இடத்துல ஒவ்வொருவரையும் வச்சிருக்கிறார். Darum hat Gott uns berufen. ஆகவே தேவன் அங்கே சொன்ன காரியங்களை தான் செயலிலே செய்தார். Da, wo Gott gesagt hat, da hat dann auch gemacht. இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அந்த பூமியிலே சகல பாடுகளையும் பட்டார். Jesus hat viel Leid auf sich genommen. அவர் அங்கே அநேகராலே துன்பப்பட்டிருந்தாலும், Ist verletzt worden von vielen. அநேகராலே பரியாசம் செய்யப்பட்டார், அநேகராலே அங்கே வெறுக்கப்பட்டார், ஒதுக்கப்பட்டார். Ist von vielen verstoßen worden. ஆனாலும் எல்லாரையும் அவர் நேசித்தார். Trotzdem hat alle geliebt. இன்றைக்கு நாங்களோ நீங்களோ என்னை அப்படி ஒருவர் என்னை வந்து அவதூறு சொல்லி பேசும் சந்தர்ப்பங்களிலே நாங்கள் எப்படி இருக்கிறோம்? Wie sind wir, wenn jemand gegen uns so ist? அந்த ஆத்துமாவை திரும்ப நான் வேதனைப்படுத்துகிறேனா? Tue ich die Seele wieder verletzen?
நாங்கள் நின்று நிதானிக்கிறோமா, யோசிக்கிறோமா அதை செய்யறதுக்கு முன்னாக? Oder tun wir zuerst darüber nachdenken, was wir machen? அங்கே அடுத்த உவமையை நாங்கள் பார்ப்போம்னு சொன்னால் அங்கே ஆடுகளை சொல்லப்படுது. ஆடு வந்து அங்கே மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிறதா? Und das nächste Gleichnis, wo ist mit den Schäfen. இந்த ஆட்டு உவமைகளை சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஒரு ஆடு மந்தையிலிருந்து தவறி போமாய் இருந்தால் அதை தேடி போகிற மேய்ப்பனை குறித்து சொல்லப்படுகிறது. Dort wird darüber erzählt, über ein Schaf, das verloren geht, dass der Hirt die anderen Schafe lässt, um das eine zu suchen. அதை கண்டுபிடிக்கும் பொழுது அந்த மேய்ப்பன் எவ்வளவு சந்தோஷப்படுகிறார். Und wo er da eine Schaf findet, freut sich der Hirt. இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய சபைகளிலிருந்து எத்தனையோ மக்கள் வெளியிலே போயிருக்கிறார்களா, அங்கே ரட்சிப்பை விட்டு வெளியிலே போயிருக்கிறார்கள். Auch heutzutage viele aus der Gemeinde sind vielleicht aus dieser Errettung raus. நாங்கள் அவர்களை தேடி போக வேண்டிய காலங்களாய் இருக்கிறது. Es sind Zeiten, wo wir die wieder suchen müssen. அங்கே தேடி போய் அந்த ஆத்துமாக்கு தேவனுடைய ரட்சிப்பை மீண்டுமாக சொல்லும் பொழுது, Wenn wir ihnen wieder die Errettung sagen, அவர்கள் திரும்ப தேவனண்டையிலே வரும் பொழுது தேவன் அங்கே பரலோகத்திலே மிக சந்தோஷம் உண்டாகிறது. und sie dann wieder zurückkommen, dann wird riesen Freude im Himmelreich herrschen. அது மட்டுமில்லை, நாங்களும் சந்தோஷப்படுவோம். அந்த ஆத்துமா அங்கே பாதாளத்துக்கு போவதை தேவனிடத்திலே வந்து நாங்களும் சந்தோஷப்படுவோம். Und nicht nur das Himmelreich, sondern auch wir werden freuen, dass sie dann errettet sind. இங்கே நாங்கள் பார்க்குறோம், ஒரு கேள்வியை நாங்கள் கேட்குறோம். இன்றைக்கு எத்தனையோ ஆத்துமாக்கள் இந்த சபையிலே அந்த ஆத்துமாக்களை தேடி நாங்கள் போய் கொண்டிருக்கிறோமா? நானும் உட்படத்தான். Jetzt eine Frage an euch, sind vielleicht viele Menschen nicht mehr da? Sind ihr auf der Suche nach denen wieder? சிந்திச்சு பாருங்கள், நாங்கள் எங்களுடைய காரியத்தை முதன்மையாய் நாங்கள் போட்டு ஓடிக்கொண்டிருக்கிற நேரமாக இருக்கிறது. Es sind Zeiten, wo wir sind, dass wir uns zuerst an erste Stelle tun. அங்கே முந்தி ஆரம்ப நாட்களில் இருந்த அந்த ஆர்வம் எங்களுக்குள்ளே குறைவாக நாங்கள் காணுகிறதை என்னுடைய இதில் நான் பார்க்கிறேன். ஆரம்பத்திலே நாங்கள் மிகவும் உற்சாகமாய் ஓடி போய் இப்பெல்லாம் கதைக்க போவோம். இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பின்னாக போகிற மாதிரி இருக்குது. Am Anfang sind wir vielleicht noch voller Ehrgeiz gewesen, aber jetzt nehmen wir immer mehr und mehr ab. அப்போ நாங்கள் எங்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் நிதானிப்போம். Dann muss jeder kurz, also dann euch mal selber die Frage stellen. இங்கே நாங்கள் பார்க்குறோம், அந்த மேய்ப்பன் மக்கள், மேய்ப்பனுக்கு மட்டுமில்லை, எல்லாருக்கும் அது தேவையாக இருக்கிறது. Ist nicht nur für einen Hirt, sondern alle brauchen das. அங்கே ஒரு ஆத்துமாவை நாங்கள் உலகத்திலே அழித்து போடாதபடி தேவனுக்கிலே கொண்டு வருவது ஒவ்வொருடைய கடமையாக இருக்கிறது. Es ist der Job von jedem, dass man Ziel retten geht. சில பேருக்கு சில இடத்துல போய் கதைக்க முடியாது, ஆனால் அவர்கள் ஜெபிப்பார்கள். Gewisse können vielleicht nicht reden, aber sie werden beten. அங்கே சில பேருக்கு சில தாளந்துகளை தேவன் கொடுத்திருக்கிறார். Gott hat gewisse Talente gegeben. வெளிப்பாடுகளாய் தேவனுடைய தரிசனத்தூடாய் தேவனிடத்திலே காத்திருந்து நாங்கள் அந்த ஆத்துமாவை தேடி போடும் பொழுது தேவனிடத்திலே அந்த ஆத்துமாவை நாங்கள் கொண்டு வரலாம். Wenn wir geduldig sind in Gott, dann können wir dann irgendwann die Seelen wieder zurückholen. அங்கே தேடி போக வேண்டிய காலங்களாய் இருக்கிறது. Es sind Zeiten, wo wir suchen müssen. அந்த ஆட்டு மந்தையிலே அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டை தேடி போனது போல நாங்களும் தேடி போற காலம் இதுவாக இருக்கிறது. So wie der Hirt das Schaf suchen ist, so sind auch wir in einer Zeit, wo wir suchen müssen. அந்த தொலைந்து போன அந்த ஆட்டை அவன் கண்டுபிடித்த பொழுது மிகவும் அவனுடைய சந்தோஷமா இருந்தது. Nachdem er das Schaf gefunden hat, hat er sich mega gefreut. அங்க அயலவரை கூட்டம் அங்க மிகுந்த பாட்டியை வச்சு சந்தோஷம் கொண்டாடுறதை நாங்கள் பார்க்கிறோம். Wir sehen da, dass sie sich so gefreut haben, dass sie ein Fest gefeiert haben. இதெல்லாம் அந்த உவமையாய் சொல்லி வச்சிருக்கிறதை நாங்கள் காணுகிறோம். Da sehen wir alles in dem Gleichnis. இதெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Über das müssen wir alles nachdenken. இது வெறும் உவமைகளாக நாங்கள் பார்க்க கூடாது. Wir dürfen da nicht einfach so als ein Gleichnis nachsehen. நானும் நீங்களும் அந்த காரியத்திலே செயல்பட வேண்டிய காலங்கள் இதுவாயிருக்கு. Wir müssen auch wirken. இந்த உலகமோ அங்கே பாவத்தில் மிகவும் பாவத்திலே பெருகி கொண்டிருக்கிறது. Die Welt geht mehr und mehr in Sünde hinein. அதை பார்த்து கொண்டு நாங்கள் இருக்கக்கூடாது. Wir dürfen nicht einfach nur zuschauen. அங்கே ஒரு மேய்ப்பன் அந்த ஆட்டை தேடி போனது போல நாங்களும் அந்த மக்களை தேடி போக வேண்டிய காலங்கள் இதுவாயிருக்கு. Wie der Hirt das Schaf suchen ist, müssen auch wir Seelen suchen. அப்பொழுதுதான் நாங்கள் தேவனிடத்தில் அவர்களை கொண்டு வர முடியும். Erst dann können wir sie wieder zu Gott bringen. நாங்கள் மட்டும் ரட்சிக்கப்பட்டோம், நாங்கள் மட்டும் பரலோகம் போவோம்னு நாங்கள் இருக்கக்கூடாது. Wir dürfen nicht nur so sein, dass wir errettet sind und wir kommen in den Himmelreich. ஆனால் இந்த உலகம் கடினம்தான். உலகத்திலே மிகவும் கடினமான காரியம் தான் போறது. Es sind viel schwierige Sachen auf dieser Welt, wo sind. ஆனால் தேவனாலே எல்லாம் முடியும். Aber durch Gott ist alles möglich. அவரை கேட்கும் அவராலே நாங்கள் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போக முடியும். Wenn wir ihn suchen, dann können wir auch அவரை நம்பி நாங்கள் செயல்பட முடியும். dann können wir es auch möglich machen. இப்பொழுது நாங்கள் வருவோம், அங்கே நாங்கள் லூக்கா 15:11 நாங்கள் எடுப்போம். Wenn wir Lukas 15:11 anschauen. இங்கே நாங்கள் சொல்லுகிறோம், அங்கே 2 குமாரரை குறித்து இந்த வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். Da sehen wir über 2 Brüder.
இங்கே அங்கே இளைய குமாரன் தன்னுடைய ஆஸ்திகளை பிரித்து போடும்படியா தகப்படத்திலே கேட்கிறதை நாங்கள் காணுகிறோம். Da sehen wir einen von denen, der nach seinem Erb bei seinem Vater fragen geht. இந்த கதை எல்லாருக்கும் தெரிந்த கதையா இருந்தாலும் நாங்கள் மீண்டும் ஒரு கணம் பார்ப்போம். Auch wenn vielleicht alle die Geschichte kennen, wollen wir es gleich nochmal anschauen. அவன் மிகவும் சந்தோஷமாய் அந்த வீட்டிலே இருக்கிறான். Ist glücklich in dem Daheim gewesen. தகப்பனிடத்திலே மிகவும் சகல வசதிகளோடும் ஐஸ்வர்யத்தோடும் அவன் வாழுகிறான். Hat viele Möglichkeiten gehabt, hat einen Reichtum gehabt bei seinem Vater. இன்றைக்கு நாங்கள் சபையிலே சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் தேவனுக்குள்ளே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளாய் வாழுகிறோம். Wir leben auch als Kinder Gottes in dieser Gemeinde mit Freude und Reichtum. ஆனால் இந்த உலகத்தின் பிசாசு அவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டிருக்கின்றான். Aber der Teufel ist am schauen, wen verschlingen kann. யார் உலகத்திலே கண் வைக்கிறானோ, Der die Augen auf die Welt richtet, உலகத்தின் காரியத்தை நோக்கி பார்க்கிறானோ, der auf die Sachen der Welt schaut, அவனை சாத்தான் இழுத்து போடுவான். der kann den Teufel zu sich ziehen. மிகவும் அவதானமாய் இருக்க வேண்டும். Wir müssen vorsichtig sein. இதைத்தான் இந்த அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். Das sehen wir auch in dem Kapitel. இந்த அதிகாரத்தில் இந்த இளைய மகன் தன் பங்கை தெரும்படியாய் தகப்பனிடத்தில் சகலத்தையும் கேட்டு பெற்றுக்கொள்கிறான். Der Sohn fragt bei seinem Vater nach seinem Erbanteil. தகப்பன் கேட்டபடி அங்கே கொடுத்ததாய் நாங்கள் காணுகிறோம் இந்த அதிகாரத்தில். Wir sehen auch, dass der Vater ihm da den gegeben hat. அவன் என்ன செய்யறான்? எல்லாத்தையும் வேண்டி அவன் என்ன செய்யறான்? தான் சந்தோஷமாய் இருந்து விடலாம் என்று எண்ணி புறப்படுகிறான். Was sehen wir dort? Hat jetzt alles genommen, hat gedacht, kann jetzt glücklich allein leben. அவனுக்கு ஒரு காரியம் தெரியாம போச்சுது. Aber etwas hat nicht gewusst. என் அப்பா வீட்டிலே எப்பொழுதும் சந்தோஷம் உண்டு. Bei meinem Vater daheim ist immer eine Freude. ஆனா பாட்டெல்லாம் படி, என் அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் உண்டெல்லாம் பாட்டு படிக்கிறோம் நாங்கள். Wir singen auch da Lied. சில வேளை நாங்கள் தவறி போடுகிறோம். Aber manchmal gehen wir verloren. ஆனா படிக்கிறோம், அப்பா வீட்டிலே எப்போதும் சந்தோஷம் சந்தோஷம் படிக்கிறோம். Aber wir singen da Lied, dass man beim Vater daheim immer Freude hat. என்னுடைய காரியங்கள் கிரிகள் எல்லாம் தேவனுக்கு பிரியமற்றதாய் போய் கொண்டிருக்கும். Alles, was ich mache, das wird für Gott nützlich sein. நாங்கள் சிந்திப்போம், என்னுடைய வாழ்க்கை தனிப்பட்ட முறையாய் தனிப்பட்ட நபராய் நான் அல்லது நீங்கள் சிந்திக்க வேண்டிய காலம் இதுவாக இருக்குது. Es ist eine Zeit, wo wir jetzt über uns nachdenken, was wir machen. நான் தேவனோடு இருந்தும் தேவனுக்கேற்ற பிரியமாய் நடந்து கொள்கிறேனா? Laufe ich für Gott und mache das, was Gott will? அதான் போன முறை நாங்கள் வேத பாடத்தில் படிக்கும் பொழுது எங்களுடைய இங்கே இருப்போம், எங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் வேறு எங்கே இருக்கும். Wir haben letztes Mal gehört, wir sind vielleicht da, aber unsere Gedanken sind woanders. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் தேவனின் மட்டுமே சிந்திச்சவர்களாக இருக்க வேண்டும். Wenn wir Kinder Gottes sind, dann müssen wir immer an Gott denken. ஆனால் அது மிகவும் கஷ்டம், ஏன்னு சொன்னால் நான் உலகத்திலே வாழுகிறோம். Aber es ist mega schwierig, weil wir leben auf dieser Welt. இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உலக காரியங்கள் எல்லாம் எங்கள் கண்கள் முன்பாக நிற்கும். Wenn wir auf dieser Welt leben, dann sehen wir alles Weltliche. இதனால் தான் தேவன் சொன்னார், என்னை பின்பற்றுங்கள். Darum sagt Gott, folgt mir nach. என்றால் தேவன் சகலத்தையும் ஜெயம் கொண்டார். Weil hat alles besiegt. பேச்சிலும் கிரியிலும் தான் செய்த சகலத்திலும் அவர் ஜெயத்தோடு வாழ்ந்தார் இந்த பூமியிலே. Hat überall mit Sieg gelebt. அவர் ஜெயத்தோடு வாழ்ந்து காட்டினார். Hat es auch so vorgelebt. ஆனபடியால் தான் தேவன் சொல்ல, நானே வழியும் சத்தியமும் Aber sagt auch, ich bin der Weg und ich bin die ஜீவனுமாய் Wahrheit இருக்கிறேன் என்று அவர் சொல்கிறதை நாங்கள் காணுகிறோம். und das Leben. ஆகவே ஜீவிக்க முடியும், அங்கே ஜெயமுள்ள வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும். Wir können ein siegreiches Leben leben. பரலோகத்துக்கு சந்தோஷம் கொடுக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ வேண்டும். Wir müssen Kinder sein, die Freude im Himmelreich bringen. நாங்கள் சபையிலே வந்திருக்கிறோம், எனக்கு இவர் வைக்கிற தவறு தெரியாது, நான் செய்கிற தவறு தெரியாது, நீங்கள் செய்கிறது, ஆனால் தேவனுக்கு எல்லாமே தெரியும். Wir sind in dieser Gemeinde, wir wissen vielleicht nicht, wann wir für Fehler machen, aber Gott weiß alles. ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவன் எங்களை பார்த்து கவலைப்படுவார். Manchmal hat Gott aber vielleicht eine Ruhe über uns. ஆனால் அங்கே பார்க்கிறோம் சில பேர் இவருக்கு என்ன தெரியும்னு சொல்லுவார்கள். Aber man kann vielleicht sagen, ja, was weiß er schon. ஆனால் தாவீது சொல்லி, நான் பாதாளத்தில் இருந்தாலும் தேவனுக்கு தெரியும். Aber David sagt auch, wenn ich in einer Grube bin, Gott weiß es. எங்க இருந்தாலும் தேவன் என்னை கண்டுபிடிப்பார். Egal wo ich bin, Gott weiß, wo ich bin. சில பேர் நாங்கள் நினைக்கிறது எங்களுடைய அம்மா அப்பாவுக்கு தான் தெரியாது. Manchmal gewisse von uns denken, ja, vielleicht wissen es unsere Eltern nicht. என் அப்பாவுக்கு தெரியும் இயேசு. Aber mein Vater im Himmel weiß es. ஆகவேதான் இங்கே அவன் நினைத்துக் கொண்டான், இந்த துன்மார்க்கமாக ஜீவிக்கிறதுக்கு அவன் புறப்பட்டு போகிறான். இங்கே இளைய மகன் எல்லாத்தையும் வேண்டிக் கொண்டு துன்மார்க்கமாக ஜீவிக்கிறதுக்கு போகிறான். Der Sohn hat alles mit sich genommen und ist in sein Verderben. ஆகவே அவன் நினைத்தான், இதுதான் என்னோட வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும்னு அவன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். Hat sein Leben so gelebt, wie er hat wollen. அது கொஞ்சம் கொஞ்சமாய் குறைவுபட துவங்கியது. Und dann ist es immer schlechter und schlechter für ihn geworden. அது உங்களுடைய கையில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாய் குறைந்து கொண்டு போகிறது. Alles, was er hatte, ist immer weniger und weniger geworden.
ஆனால் ஒரு காரியம் சொல்லுவேன், Aber etwas sage ich euch, நான் தேவனோடு இருந்தால் ஒன்றும் குறைவுபடுவதில்லை. wenn ich mit Gott bin, dann habe ich keinen Verlust. என் அப்பா வீட்டில் இருந்தால் எடுக்கடுக்க அது வந்து கொண்டே இருக்கும். Wenn ich bei meinem Vater daheim bin, dann kommt immer mehr und mehr dazu. என்னுடைய மாமிசத்தின் கிரியையிலே நான் தனிப்பட்ட ரீதியிலே தேவனை விட்டு தூரமாக இருப்பேன் என்றால் நான் குறைவுபட துவங்குவேன். Wenn ich entfernt bin von meinem Vater, dann habe ich weniger. ஆனால் இந்த இளைய மகன் அதை அறியாதவனாய் புறப்பட்டு போகிறான். Und der verlorene Sohn, er hat das nicht gewusst und ist so gegangen. சில வேளை அவன் நினைக்கிறான், எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று அவர் நினைக்கிறார். Vielleicht hat er gedacht, ich weiß alles. இன்றைக்கு சில பேர் எல்லாரும் சொல்லுவார்கள், வாலிப பிள்ளைகளை பார்த்து சொல்லுவார்கள், எங்களுக்காக அவைக்கு என்ன தெரியும். வாலிப பிள்ளைகள் சொல்லுவார்கள், இவர்களுக்கு என்ன தெரியும். Die Jungen können vielleicht sagen, ja, was wissen die schon? ஆனால் அது தவறு. சில வேளை நாங்களே அதை தவறு செய்கிறோம். Aber das ist falsch. Vielleicht machen da wir so einen Fehler. ஆனால் அவர்கள் செய்வது ஒரு பக்கம் தவறாய் இருந்தாலும், Aber wenn da vielleicht ein Fehler auf ihrer Seite ist, முதலாவது நான் என்னை திருத்திக் கொள்ள வேண்டும். muss ich mich aber zuerst ändern. நான் அங்கே முன்மாதிரியாய் வாழ வேண்டும். Ich muss also Vorbild leben. ஆனால் அவருக்கு சொல்லக்கூடிய டேலண்ட் எனக்கு வேணும். அதாவது அவருக்கு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை நான் பார்த்துக் கொள்ள வேண்டும். Ich muss aber auch die Möglichkeit ergreifen, um das ihnen so mitteilen. அவர் சிலவளை சொல்லுவார், நீங்கள் அங்கே அப்படி செஞ்சீங்கள், இப்படி செஞ்சீங்கள், அவருக்கெல்லாம் இப்படி செஞ்சீங்கள், அவர்கள் சொல்லக்கூடியதாய் நான் இருக்கக்கூடாது. Ich darf nicht in einer Situation sein, wo sie sagen, du hast das gemacht, dies gemacht, jenes gemacht. ஏன்னா நான் நிதானமுள்ளவனாய் உண்மையுள்ளவனாய் நான் வாழ வேண்டும். Ich muss wahrhaftig leben. நான் எல்லாம் எனக்கு தெரியும் என்று நான் வாழக்கூடாது. Ich darf nicht so leben, dass ich alles weiß. எனக்கு என்னை வழிநடத்துறதுக்கு ஒருத்தர் தேவை. Ich brauche jemanden, der mich führt. அவர்தான் இயேசு கிறிஸ்து. Das ist Jesus. நான் என்னுடைய தனிப்பட்ட சிந்தையிலே தனிப்பட்ட எண்ணத்திலே நான் வாழ முடியாது. அவர் ஒரு காரியங்களை சிந்திச்சாலும் நான் தேவனிடத்திலே கேட்க வேண்டியதாக இருக்கு. Ich darf nicht allein handeln. Wenn ich etwas machen muss, dann muss ich bei Gott fragen. சில வேளை நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். Wir können vielleicht sagen, ja, suche erst nach Gottes Königreich und dann wird euch alles geben. ஆனால் இந்த வார்த்தை உண்மை. Das Wort ist wahr. ஆனால் சில வேளை நாங்கள் அதை செய்கிறே இல்லை. Aber gewisse von uns machen das vielleicht nicht. ஆனால் சில வேளை நாங்கள் செய்துக்கிறோம். எப்படி என்ன சொன்னால், முதலாவது எல்லாம் நாங்கள் தீர்மானம் இப்படி எல்லாம் செய்வோம், இப்படி தான் போடுவோம். Oder vielleicht machen wir zuerst die Entscheidungen. அது தவறில் போடலாம். ஆனாலும் அந்த காரியத்தை போட்டு வந்து தேவனிடத்தில் நாங்கள் கேட்க வேண்டியதாக இருக்கிறோம். Das ist vielleicht nicht falsch, aber wir müssen nachher bei Gott fragen. அவருடைய கேட்டு அவருடைய சித்தம் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். Wir müssen auch seinen Willen dann erfahren. அப்படி செய்கிறோமா இல்லை, அப்படி செய்கிறோமா இல்லை, Machen wir das so? இல்லை, Meistens அதெல்லாம் nicht. விட்டுட்டோம். Das haben wir vielleicht lassen. அதை விட்டுட்டு நாங்கள் எல்லாம் எங்களுக்கு சித்தத்துப்படி எல்லாம் செய்து வந்து தவறி விழுந்த பொழுதுதான் ஆண்டவரே என்று கூப்பிடுகிறோம். Erst nachdem wir gekeilt sind, und gehen wir dann zum Gott und rufen nach ihm. அப்பொழுதுதான் எங்களுக்கு வெளிச்சம் வருகிறது. அப்போதான் நாங்கள் மனம் திரும்புகிறோம். Und erst dann verstehen wir, dass wir uns umkehren müssen. இங்கே இதே மாதிரி தான் இந்த மகன் வெளிக்கிட்டு போகிறான். Genau so ist auch der Sohn. அங்கே அப்பா இடத்துல கேட்கல, அப்பா நான் இப்படி வெளியில போறேன், இப்படி எல்லாம் செய்ய போறேன்னு கேட்டாரா? இல்லை, தன்னுடைய இஷ்டப்படி எல்லாம் கேட்டு வெளியிலே போகிறார். Er hat nicht bei seinem Vater gefragt, darf ich da und da, sondern er hat nach seinem Willen gehandelt. ஆனால் எல்லாம் அங்கே குறைபட தோங்கின பொழுதுதான் அவன் சிந்திக்கிறான். Aber erst dort, wo er weniger hatte, hat er angefangen nachzudenken. ஆகவே இந்த ஆஸ்தி எல்லாத்தையும் எல்லாத்தையும் அழிச்ச பிறகு, எல்லாம் செலவழிச்ச பிறகு, Nachdem er alles verloren hat, இப்பதான் அப்பாவுடைய அருமை தெரியுது. hat er den Wert von seinem Vater gesehen. அதுக்கு முதல் அவர்களுக்கு தெரியல. Davor hat er das nicht gesehen. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்து இப்போ நாங்கள் எங்களுக்கு வருவோம். அப்படிப்பட்ட ஒரு நபர் பிள்ளையாக இருக்கலாம், உங்களுடைய சொந்தக்காரராக இருக்கலாம், அல்ல சிநேகிதராக இருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு தவறை செய்து திரும்ப உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் எப்படி கையாளுவீங்க? Wenn jetzt irgendjemand in eurem Leben so ist und wieder zurück zu euch kommt, wie handelt ihr? இப்போ கிட்ட நாங்கள் சொல்லுவோம், ஓ அப்படி. ஆனால் அந்த நேரம் எப்படி நிலைப்பாடு? Jetzt könnt ihr vielleicht sagen, ja, ja, aber wie handelt ihr in dem Moment? நாங்கள் தேவனை அறிய முன்பதாக நாங்கள் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் இருந்தாலும் யாரையும் நாங்கள் மன்னிக்க மாட்டோம். Bevor wir Gott erkannt haben, haben wir vielleicht nicht verziehen. ஆனால் அதே நபர் எங்களிடத்தில் வீட்டில் வரும்பொழுது அவரை வெளியே விட்டுருவோம். Wir haben die vielleicht sogar verstoßen. அவரை அவதூறான வார்த்தைகளாலே பேசுவோம். Wir haben sie vielleicht beleidigt. என்னிடத்தில் இருந்து அவர் எல்லாத்தையும் வேண்டிக் கொண்டு போயிட்டார், களவெடுத்து போயிட்டார். Er hat alles von mir genommen und ist gegangen. ஆனால் இங்கே நாங்கள் பிதாவின் அன்பை நாங்கள் பார்க்கிறோம். Aber wir sehen dort die Liebe vom Vater. இந்த குறைபட்ட பொழுது அந்த மகன் வீட்டுக்கு திரும்பி வரும் பொழுது அங்கே தகப்பன் ஆவலோடு எதிர்பார்க்கிறார். Wir sehen, er hat alles verloren, ist zurückgekommen und der Vater wartet.
இதே போல எங்களுடைய அப்பாவின் உள்ளம் போல எங்களுடைய இருதயம் இருக்க வேண்டும். Und so muss auch unser Herz sein. பிள்ளைகளோ அல்ல சிநேகிதர்களோ தனிப்பட்டவர்களோ அங்கே தவறு செய்து மனம் திரும்பி வரும்பொழுதும் நாங்கள் அவர்களை அரவணைத்துக் கொள்ள வேண்டும். Wenn die Menschen in unserem Leben den Fehler machen und zurückkommen, wir müssen sie mit Liebe begegnen. ஏன்னா அவர் மனம் திரும்பிட்டார், உணர்வடைந்துட்டார். Weil sie haben sich umgekehrt. அங்கே அவர் உங்களிடத்திலே வரும்பொழுது நான் எதிர்த்து பேசுவேன் தான் நான் மனம் திரும்பாதவனாய் இருக்கிறேன். Wenn sie zurückkommen und nicht gegen sie spricht, dann habe ich mich nicht umgekehrt. நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லியும் அந்த கிரியை இல்லாதவனாய் இருக்கிறேன். Ich bin dann kein Kind Gottes. இங்கே மகன் திரும்பி வளர்ந்த பொழுது தகப்பன் ஏற்றுக்கொள்வதை நாங்கள் காணுகிறோம். Wir sehen, wo der Sohn zurückgekommen ist, hat der Vater ihn akzeptiert. அவன் எல்லாரையும் கூப்பிட்டு என்னுடைய மகன் திரும்பி வந்தான்னு சொல்லி ஒரு பெரிய பார்ட்டி நடக்கிறதை கூட இந்த அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம். Wir sehen sogar, dass noch ein riesen Fest gemacht worden ist, wo der Sohn zurückgekommen ist. ஆகவே அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் இந்த பூமியிலே வாழ வேண்டும். Und genau so müssen auch wir auf dieser Welt leben. அது பரலோகத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும். Das wird eine Freude im Himmelreich. இங்கே அப்பா எப்பொழுதும் எதிர்பார்த்த வண்ணமாயிருக்கிறார். யார் எல்லாருமே பின்வாங்கி போனார்களோ அவர்கள் என்னிடத்திலே வரமாட்டார்களா என்று எதிர்பார்த்த வண்ணமாயிருக்கிறார். Der Vater war so, ja, er hat mich vielleicht hintergangen, kommt er vielleicht wieder zurück oder nicht? ஆகவே தான் இங்கே பார்க்கிறோம், இன்னொரு வசனத்தை நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு 18:1-4 நாங்கள் வாசிப்போம். Wir finden in einem anderen Vers, Matthäus 18, 1-4. அவ்வேளையில் சீசர்கள் இயேசுவிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு எவன் பெரியவனாக இருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தன்னிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோகத்துக்குள் ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான் என்று சொல்வதை நாங்கள் காணுகிறோம். Zu jener Stunde traten die Jünger zu Jesus und sprachen: Wer ist wohl der Größte im Reich der Himmel? Und Jesus rief ein Kind herbei, stellte es in ihre Mitte und sprach: Wahrlich, ich sage euch, wenn ihr nicht umkehrt und werdet wie die Kinder, so werdet ihr nicht in das Reich der Himmel kommen. Wer nun sich selbst erniedrigt wie dieses Kind, der ist der Größte im Reich der Himmel. அந்த பூமியில யார் முதலாவது போறார், இவரோ நானோ? அங்கே ஒரு போட்டி. Dort haben sie wie ein Wett gehabt, ob ich oder er zuerst kommt. ஆனா ரெண்டு பேர்ட்ட இருதயத்தையும் தேவன் காணுகிறார். Aber Gott sieht die Herzen von beiden. அந்த இருதயத்திலே இருந்தபடியாத்தான் தேவன் சொல்ல இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை போல ஆளாக்காவிட்டால் நீங்கள் பரலோகத்துக்கு இல்லை. Weil er die Herzen gesehen hat er gesagt, wenn ihr nicht sind wie die Kinder, sind ihr nicht im Himmelreich. அவ நீங்கள் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று நாங்கள் போட்டியிடக்கூடாது. Wir dürfen nicht einen Wettkampf machen. என்னுடைய இருதயம் பரலோகத்துக்கு உகந்ததாய் வாழ வேண்டும். Mein Herz muss so sein, dass es im Himmelreich sein kann. ஏனென்றால் எங்களுடைய இந்த பூமியில வாழும் பொழுது அங்கே அவர் சொல்லுகிறார், எங்களுடைய மாமிசமான இச்சையிலே நாங்கள் இழுபண்டு போகக்கூடாது. மாமிசமான காரியங்களை உலகத்துக்கு நாங்கள் போகக்கூடாது. Wenn wir auf der Welt sind, dürfen wir nicht nach dem Weltlichen leben. மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும் தேவன் எங்களுக்கு எச்சரிக்கிறார். Gott sagt uns, dass wir vorsichtig sein müssen. அங்கே அடுத்த அதிகாரத்திலே எப்படி சொல்லப்படுது? 1 யோவான் 2:16 1. Johannes 16. ஏனெனில் மாமிசத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ள எல்லாம் பிதாவானால் உண்டவைகள் அல்ல. உலகத்தில் உண்டானவைகள் உலகம் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கு நிலைத்திருப்பான். Denn alles, was in der Welt ist, die Fleischeslust, die Augenlust und der Hochmut des Lebens, ist nicht von dem Vater, sondern von der Welt. இங்கே நாங்கள் பார்க்கிறோம், இங்கே மாமிசத்தின்படி செய்கிறவருடைய காரியங்கள் ஒரு நாளும் நிலைநிறுத்தி நிற்காது. Man darf alles, was von der Welt ist, das vergeht. அங்கே அவனும் அந்த உலகத்துக்குரிய பிள்ளையாய் வாழுகிறான். Sie leben auch noch als Kinder von der Welt. ஆனா உலகத்தின் காரியம் எல்லாம் ஒளிந்து போகும். Das wird aber vergehen. அங்கே உலகத்தில் உண்டானதையும் சகலதும் இச்சைகளும் ஒளிந்து போகும் என்று தேவன் சொல்றதை நாங்கள் காணுகிறோம். Da steht, es vergeht alles. யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறார்களோ, யாரெல்லாம் தேவனுடைய விருப்பத்தின்படி சித்தத்தின்படி செய்கிறாரோ அது நிலைத்து நிற்கும். Wer aber den Willen Gottes tut, der bleibt in Ewigkeit. ஆகவேதான் இப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த பூமியிலே வாழாதபடி நாங்கள் தேவனிடத்திலே சாய்ந்திருக்க வேண்டும். Dass wir nicht so ein Leben leben, müssen wir an Gott dran sein. இந்த இளைய மகனுக்கு இந்த பணத்தின் மேல் ஆசை வந்ததனாலே அவனுக்கு தீமை உண்டானது. Weil der verlorene Sohn nach Geld giert hat அந்த பணத்தை விரும்பினதாலே அவர் சோதனைக்குள்ளாக போறார். Ist er da Problem gegangen? ஆகவே இந்த
அங்கே இன்னொரு காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். இந்த பண ஆசை வந்து அங்கே எல்லாத்துக்கும் தீமையாக இருக்கிறதுன்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். Wir sehen da, dass Geld oft eine Versuchung ist. அங்கே 1 தீமோத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் 1 தீமோத்தேயு 6 சொல்லப்படுகிறது. 1. Timotheus 6. ஐஸ்வர்யவாங்க வாசிங்க திரும்ப வாய் மேல். நாடு இங்கே நாங்கள் பார்க்கிறோம். இந்த மகன் இப்படிப்பட்ட காரியத்தில் வெளியே போகிறான். நாங்களும் கூட இப்படி வாழக்கூடாது என்று தேவன் எங்களை பார்த்து எச்சரிக்கிறார். Gott ermahnt uns auch, dass wir nicht so dürfen leben. நீயோ தேவனுடைய மனுஷனாய் வாழு. Leb wie ein Mensch nach Gott. இவளை உலகத்தின் காரியங்களை விட்டு தேவனுடைய அன்பை பொறுமையோடு சாந்தத்தோடு வாழும்படியாய் தேவன் எச்சரிக்கிறதை நாங்கள் காணுகிறோம். Wir sehen da, dass wir nach Gerechtigkeit, Gottesfurcht, Glauben, Liebe, Geduld und Sanftmut sollen suchen. என்றால் தேவன் மிகவும் அன்பாக இருக்கிறார். Weil Gott ist liebevoll. அங்கே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை நாங்கள் நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Wir müssen uns auch ermahnen. நான் சபையில் இருந்து கொண்டு தேவனுக்கு அன்புள்ளவராய் ஐக்கியமுள்ளாய் என்று பேர் மட்டும் இல்லாமல் கிரியையிலே நான் செய்ய வேண்டும். Wir dürfen nicht nur wir dürfen da nicht nur Schauspieler, sondern wir müssen auch so danach leben. சில பேர் கோபம் வந்தால் சொல்லி நான் முந்தின ஆளாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும். சில பேர் கோபம் வந்துட்டால் நான் தேவனை ஏற்றுக்கொண்டதுக்கு முதல் எப்படி இருந்தேனோ அப்படி இருந்தால் நான் எப்படியா இருப்பேன். Gewisse, wenn sie wütend werden, dann sind sie vielleicht wie früher, noch bevor sie Gott gekannt haben. அதாவது இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லைன்னு சொல்லணும். Dann muss man sagen, ihr seid vielleicht noch nicht gerettet worden. நீங்கள் மனம் திரும்பவில்லைன்னு தான் சொல்லணும். Dann muss man sagen, ihr seid noch nicht umgekehrt. ஆகவே அப்படி நாங்கள் சொல்லக்கூடாது. Das dürfen wir nicht sagen. ஒரு காட்டில் In einem Wald ஒரு கழுதை போய்கொண்டிருந்தது. ist mal ein Esel gelaufen. அது போய்கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா புலித்தோல் ஒன்று அதில் இருந்தது. Dann hat es Haut von einem Tiger gesehen, oder das Fell von einem Tiger. அது நினைச்சா கொஞ்சம் குளிராக இருக்குது, எடுத்து போத்தா நல்லா தான் இருக்கும். Und es hat gedacht, ja, es ist ein bisschen kalt, ich tue da über mich drüber. அந்த புலித்தோலை எடுத்து நல்ல தலையெல்லாம் மூடிக்கொண்டு நடந்து போயிடுச்சு தான். Dann hat es auf sich drauf getan und ist weiter. அங்கே கொஞ்சம் தூரம் நடந்து போய்க்க 5-6 முயல் வந்துதான். Und ist ein bisschen gelaufen und dann sind ein paar Häsli gekommen. முயலை கண்டு அப்படி வணங்கி போச்சுதான். Und die Häsli haben sich verneigt und ist dann weiter. அவ்வளோதைக்கு சந்தோஷம். என்னையும் பார்த்து இப்படி என்றாங்களே. Und der Esel hat Freude gehabt, sie machen das bei mir. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போக Ein bisschen weitergegangen. அங்கே ஆடுகள் மாடு எல்லாம் வந்து அதுவும் கொஞ்சம் தலையை தாழ்த்தி போச்சுதான். Und auch Schäfe und alles haben sich vor dem Esel verneigt. அதுக்கு இன்னும் பெருமை வந்துட்டு சந்தோஷம். Und ist noch stolzer geworden. தைரியம் வந்துட்டு. Hat Mut gehabt. அங்கே இன்னும் தள்ளி போக Und wenn es noch weiter, ein bisschen weiter gegangen ist, பெரிய ஒரு யானை வந்தது. ist ein Elefant gekommen. அது இவரை கணக்கெடுக்கல. Da hat es aber nicht beachtet. இதுக்கு கோபம் வந்துச்சு. Und der Esel ist wütend geworden. எல்லாரும் தலை வந்தா இவர் மட்டும் என்ன தலை உடியல. Alle haben sich verneigt, wieso tut er nicht? இவர் கோபத்தில் கத்த வலிக்கிட்டார். Vor Wut hat es angefangen zu schreien. அது திரும்பி பார்த்தா என்ன கழுதைன்னு சத்தம் வருது. Und schaut zurück und dann sieht, dass es ein Eselgeräusch ist. திரும்பி அந்த கழுதையை தூக்கி எறிஞ்சு விடுறான். Und dann hat es weggeschmissen. ஆனால் அவர் போத்திருந்தது புலித்தோல்னு தெரியாமல் அங்கே கோபத்தில் தன்னுடைய சொந்த பாசையை காய்ச்சி விட்டார். Es hat vergessen, dass ein Esel ist und hat dann aber in der eigenen Sprache geredet. இதுதான் மனிதனுடைய வாழ்க்கை. சிலவர்கள் இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ளே இருக்கிறார் நான் என்று சொல்லிக்கொண்டு நான் வாழ்ந்தும்பொழுது எனக்கு பிரச்சனை ஒன்று வரும்பொழுது நான் கோவப்படும் பொழுது எங்களுடைய உள்ளான மனசிலே நாங்கள் குழப்பப்படுகிறோம். So ist es auch in unserem Leben. Wir können zwar sagen, wir haben Jesus, aber wenn wir wütend werden, dann kommt das wahre Ich raus. அங்கே இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே அடிக்கப்படும் பொழுது கூட அவர் பொறுமையாக இருந்தார். Aber wo Jesus am Kreuz gekreuzigt worden ist, ist er geduldig gewesen. அங்கே பரலோகத்தின் பிதாவின் சித்தம் செய்தவராய் இருந்தார். Er hat den Willen von seinem Vater gemacht. நானும் நீங்களும் பிதாவின் சித்தம் செய்கிறோமா? Machen wir auch den Willen? எனக்கு ஒரு தவறு செய்தால் அங்கே ஏட்டிக்கு போய் உடனே செய்துடுவோம். எனக்கு யாராவது ஒரு தவறு செய்ததெல்லாம் கோவப்படுத்தினால் உடனே நான் திருப்பி செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். Wenn jemand mich verletzt oder mich beleidigt, dann bin ich bereit zum Zurückgehen. கோவப்படுகிறோம்.
wir werden wütend. இதெல்லாம் வரத்தான் செய்யும். Das macht's. எங்களுக்கு அது வரும். Reiz, das kommt. கோபம் இல்லாமல் நாங்கள் வாழ முடியாது. Wir können nicht ohne Wut leben. வாழத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். Wir leben, ஆனால் ஜெயம் எடுக்க வேண்டும். aber wir müssen siegen. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த ஜெயத்தின் பாதையை எங்களுக்கு காட்டினார். Aber Jesus hat uns den Weg zum Sieg gezeigt. என் பரலோகத்திலிருந்து அவர் அனுப்பப்பட்டவர் பிதாவின் சித்தம் செய்ய, Wo gesandt worden ist, um den Willen von Gott zu machen, அதனால் அவர் பிதாவின் சித்தம் செய்து அங்கே பரலோகத்தின் மகிமையை உண்டாக்கினார். dann hat er die Herrlichkeit im Himmel ist gekommen. அவர் சந்தோஷத்தை உண்டாக்கினார். Er hat Freude gebracht. நானும் நீங்கள் அங்கே பரலோகத்துக்கும் பிள்ளைகளாய் பரலோகத்துக்கும் தேவனை மகிமைப்படுத்துவதாய் வாழ வேண்டும். Wir müssen auch so leben, dass wir Freude im Himmelreich bringen. இதனால் தான் சங்கீதம் 23:1 சொல்லப்படுகிறது. Darum steht im Psalm 23. எல்லாருக்கும் பாடமான இந்த சங்கீதம். Das ist ein Psalm, wo alle kennen. அங்கே தாவீது பாடுகிறார், அங்கே பார்க்கிறார், அங்கே எல்லாத்துக்கும் தேவனை மகிமைப்படுத்துறதை நாங்கள் காணுகிறோம். Wir sehen da, dass der David Gott in allem ehrt. அங்கே நான் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்க நான் தாழ்ச்சி அடையேன். Der Herr ist mein Hirte, mir wird nichts mangeln. அவர் என்னை புல்லிடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரிலே கொண்டே விடுகிறார் என்று சொல்லி பாடுகிறதை நாங்கள் காணுகிறோம். Er weidet mich auf grünen Auen und führt mich zu stillen Wassern. என்னை அவரே எனக்கு நல்ல மேய்ப்பன் என்று அவர் தேவனை மகிமைப்படுத்துறதை நாங்கள் காணுகிறோம். Wir sehen, der sagt, dass er ein guter Hirte ist und ehrt Gott so. எல்லா வேளையும் நான் தேவனை முன்னுக்கு போடுவனாய் இருந்தால், Wenn ich immer Gott der erste Stelle tue, பிதா தன்னுடைய அன்பை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்து கொண்டிருக்கிறார். dann gibt er seine Liebe uns jeden Tag. இங்கே நாங்கள் அந்த பிதாவின் அன்பை வெளிப்படுத்துகிற விதத்தை நாங்கள் காணுகிறோம் என்றால், அந்த மகன் திரும்பி வளர்ந்த பொழுது அந்த வீட்டில் இருக்கிற தகப்பன் அந்த மகனை எப்படி கனப்படுத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். Wenn man sehen, wie die Liebe vom Vater ist, dann sehen wir, wo der Sohn zurückgekehrt ist, wie der Vater ihn in Empfang genommen hat. இதே போல அந்த தாவீது தன்னுடைய தவறுகள் எல்லா காரியங்களும் உணர்ந்தவனாய் தேவனை அவன் நன்று அறிந்தவனாயிருந்தான். Und auch David hat Gott gekannt. அங்கே மனம் திரும்பும் பட்சத்திலே தேவன் எப்படியாய் என்னுடைய ஆத்துமாவை குணமாக்குறார். Wenn wir uns umkehren, wie tut Gott unsere Seele heilen? இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையிலே நான் என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். Ich muss mein Leben Gott hingeben. நாங்கள் எவ்வளவு பாவம் செய்திருந்தாலும் தேவன் என்னையும் உங்களையும் இருக்கிற வண்ணமாய் ஏற்றுக்கொண்டார். Egal wie viele Fehler wir gemacht haben, Gott nimmt uns so an, wie wir sind. நான் ஒருவரிடத்திலே அன்பாய் இருந்த அந்த அன்பை தொலைத்து விட்டிருந்தால், Wenn ich bei jemandem mit Liebe begegnet bin und die noch nicht mehr habe, அந்த உறவை நான் கட்டிக்கொள்ள வேண்டும். ich muss die Beziehung aufbauen. அந்த மனம் திரும்புதலை நான் ஒப்புரவாக்குதலை தேவனிடத்தில் இருந்து நான் பெற்றதனால் அதை கிரியையிலே நடக்க வேண்டும். Ich muss die Vergebung bei Gott fragen und ich muss den aber auch in Taten umsetzen. சில பேர் நாங்கள் சபைக்கு வருகிறோம், சாதாரணமாக கோபம் தான் அவர் திரும்பியே பார்க்கணும், அந்த பக்கமே போக மாட்டோம். Gewisse von uns vielleicht, wenn wir nur schon ein bisschen wütend sind, wir schauen die vielleicht nicht an. அது தேவனுடைய அன்பல்ல. Das ist nicht die Liebe von Gott. தேவனுடைய அன்பா இருந்தால் தேடி போக வேண்டியதா இருக்கு. Wenn es die Liebe von Gott ist, dann gehen wir suchen. அங்கே தேவன் என்னையும் உங்களையும் தேடி வந்தார். Gott hat mich und euch gesucht. அங்கே தேடி வரும்பொழுது அவரே என்னை அரவணைத்துக் கொள்கிறார். Wo er uns gesucht hat, hat er uns zusammengebracht. இதைத்தான் அங்கே நாங்கள் இந்த கெட்டகுமாரனுடைய கதையில நாங்கள் கெட்டகுமாரன் இல்லை, எல்லாரும் சொல்லி அங்கே நல்ல குமாரன் அவன் மனம் திரும்பினான். Und dann sehen wir, dass der gute Sohn sich umgekehrt hat. அவன் கெட்ட காரியம் செய்தாலும் உணர்வடைந்தான். Auch wenn er schlechte Sachen gemacht hat, hat er sich umgekehrt. ஆனால் கெட்ட குமாரன் வீட்டுக்குள்ளே இருக்கிறான். Aber der ist immer noch daheim. என்றால் அவர்தான் கடைசியிலே குழம்பினவர். Weil er ist der, wo dann nachher der andere Sohn ist der, wo nachher ein bisschen ஏன்னா மனம் திரும்பல் வந்தோடனே அவர் கோவப்பட்டுட்டார். wo der andere sich umgedreht hat, ist der Älter hässig geworden. இன்றைக்கு யாராவது என்னை தவறு செய்ய அவர் சபைக்குள்ளே வந்தார் நான் சந்தோஷப்பட வேண்டும். Wenn jemand kommt, Gemeinde, wo einen Fehler gemacht hat, müssen wir uns freuen. அவர் எனக்கு இவ்வளவு தவறு செய்தார், இவ்வளவு காசு உணவெல்லாம் போட்டி கொண்டு போனவர் இப்போ வாராருன்னு நான் நினைக்க கூடாது. Ich darf nicht denken, er ist mir hintergangen, hat Geld von mir genommen. முந்தி ஒருத்தர் இருந்தால் எங்களுக்கு எப்போ அடித்தாலும் நாங்கள் நினைக்கிறோம் இவர் காசு தான் கேட்பாரு. Es hat vielleicht gewisse, wo uns anrufen, wo man denkt, oh, er will Geld. டெலிஃபோன் அடித்தாலே சரி இந்த காசு தான் கேட்குது. Wenn er anruft, dann wissen wir, okay, er will Geld. ஆனால் அந்த ஆள் மனம் திரும்பினது. Aber der hat sich umgekehrt. ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்டா சிலர் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் இல்லை. Vielleicht tut es Gott anerkennen, aber wir nicht. அப்படித்தான் சிலவளை நாங்கள் வாழ்ந்து விட பார்க்கிறோம். Manchmal versuchen wir so zu leben. ஆனால் தேவன் சகலவற்றையும் எண்ணாது இருக்கிறார். சகலத்தை பாவம் நீங்கள் மனம் திரும்பினால் நீங்கள் செய்த தவறு ஒன்றையும் பார்க்க மாட்டார். Wenn ihr euch aber umkehrt, dann schaut Gott eure Fehler nicht an.
ஆனால் நாங்கள் மட்டும் பார்ப்போம். Aber wir schauen. இந்த இப்போதான் உலகம் 10 நாங்கள் சண்டை பிடிச்சால் Wenn wir streiten, நாங்கள் மனம் திரும்பினது தான் உண்மைதான். ஆனால் நீங்கள் ஒருவரோட இது கோவப்பட்டு முரண்பாடுபட்டால் 10 வருஷத்துக்கு முன் இந்த கதையெல்லாம் வெளியே வரும். wenn, ihr könnt zwar umgekehrt sein, aber wenn ihr mit jemandem streitet, dann kommen vielleicht Sachen, die vor 10 Jahren passiert sind, wieder raus. அது சில வேளையில் நாங்கள் விட்டு விட வேண்டியதான். Und dann müssen wir anfangen loszulassen. அப்படி சொல்லுவான் என்றால் நான் மனம் திரும்பவில்லை. Wenn ich das so sage, dann habe ich mich vielleicht nicht umgekehrt. தேவன் கவலைப்படுவார், துக்கப்படுவார். Gott wird traurig sein darüber. அப்படியா இருந்தால் அப்படியா அவள் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியாது. So Menschen könnten nicht ins Himmelreich. அங்கே குழந்தைகளைப் போல கபடமற்ற உள்ளங்களாய் நாங்கள் வாழ வேண்டும். Wir müssen sein wie Kinder. ஆகவே தான் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அங்கே ஒரு பிள்ளையைப் போல ஆக வேண்டும் என்று எங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்வதை நாங்கள் காணுகிறோம். Gott, wir sehen, dass Gott uns immer wieder sagt, dass wir wie Kinder sollen sein. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுக்கிறவாய் நாங்கள் வாழ வேண்டும். மனம் திரும்புதற்ற கனி எங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். Die Frucht von der Umkehr muss in unserem Leben sichtbar sein. மற்றவர் எங்களுக்கு தவறு செய்தால் நாங்கள் அன்பாலே கட்டி எழுப்ப வேண்டும். Wenn jemand gegen uns etwas gemacht hat, müssen wir wieder in Liebe begegnen. என்றால் தேவன் அதை விரும்புகிறார் எங்களோட ஒவ்வொரு இடத்துலையும். Weil Gott will das von jedem. நாங்கள் எங்களுக்கு ஒருத்தர் அங்கே ஒவ்வொரு நாள் எங்களுடைய செயல்பாடுகள், அவருடைய செயல்பாடுகள், என்னுடைய செயல்பாடுகள் அவருக்கும் எனக்கு இந்த சரியாக நிலைப்பாட்டில் வராட்டி, Wenn wir nicht auf der gleichen Höhe sind, நாங்கள் கதைச்சி பேச்சு ஒப்புரவாக வேண்டும். müssen wir miteinander reden und erklären. இங்கே அவன் மகன் வந்து அப்பாவிடத்தில் எல்லாம் சொல்லும் பொழுது நிச்சயமாக அவர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு எல்லாத்தையும் மன்னிச்சு மறந்திருப்பார். Wo der Sohn zurück zum Vater ist, hat der Vater bestimmt alles vergeben. இங்கே நாங்கள் அப்படிப்பட்டவரை வாழும்படியாய்த்தான் தேவன் எங்களை அழைத்திருக்கிறார். Gott hat uns berufen, dass wir auch so leben. அங்கே மூத்த மகன் வீட்டில் இருந்து முறுமுறுக்கிறவளாய் இல்லாதபடி நாங்கள் இருக்க வேண்டும். Wir müssen, அந்த அண்ணங்காரன் வந்து வீட்டில் இருந்து கொண்டே ஏனிவைக்கு பாட்டி செய்து சண்டை போடுகிறார் அப்பாவோடு. der Älteste ist hässlich und hat gefragt, wieso es eine Party gibt für den Jünger. நாங்கள் அப்படிப்பட்டவர்களாய் இருக்கக்கூடாது. முறுமுறுக்குள்ளாயும் கோவப்படுவர்களாயும் இல்லாதபடி நாங்கள் தேவனுக்குள்ளே அங்கே சந்தோஷமாக இருக்க வேண்டும். Wir dürfen nicht so sein wie der Eltern, wir müssen uns freuen. இங்கே ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். Wir müssen nochmal einen Vers anschauen. 55 அதிகாரம் 1-3 வரை வாசிப்போம். Jesaja 55, 1-3. தாமா இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்து காரியங்கள் நீங்கள் ஒன்றுக்கும் செலவழிக்காதீர்கள். வாசிங்க தொடர்ந்து. நாங்கள் வந்து தேவனுக்கு மிகவும் கவனமாய் செவி கொடுத்து வாழ வேண்டும் என்று அவன் விரும்புகிறார். ஏற்படுத்துவேன். ஆகவேதான் தேவனுடைய வார்த்தை சபையிலே சொல்லும் பொழுது வரும்பொழுது நாங்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாய் நாங்கள் கேட்கிறவா இருக்க வேண்டும். Wenn das Wort von Gott in die Gemeinde kommt, dann müssen wir gut zuhören. இங்கே அவர் குறிப்பாக எல்லாத்தையும் சொல்லிப்பட்டு கடைசியிலும் தாவீதை பற்றி குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம். Und da steht am Schluss etwas über David. அங்கே கடந்த பிரசங்கத்திலே நாங்கள் கேட்டோம், தாவீது எவ்வளவு தவறு செய்திருந்தாலும், அவன் எவ்வளவு காரியத்தை பிளான் போட்டிருந்தாலும், In der letzten Predigt haben wir gehört, egal wie viele Fehler der David gemacht hat, அங்கே எல்லா காரியங்களையும் பார்க்கும் பொழுது அவன் தேவனுடைய வார்த்தையை பார்த்து மனம் திரும்புவதை நாங்கள் காணுகிறோம். wir sehen, dass das Wort von Gott gesucht hat und sich umgekehrt hat. இப்படிப்பட்ட பெரிய பாவத்தை அவன் மனம் திரும்பி தவறு ஒப்புக்கொண்டு வரும் பொழுதுதான் அங்கே அந்த தாவீதுக்காரன் அந்த நிச்சய உடன்படிக்கை என்று சொல்வதை நாங்கள் காணுகிறோம். Hat sich umgekehrt, nachdem den Fehler gemacht hat, und dann hat die Ewigkeit bekommen. அதுக்கு மேலாக நான் உங்களை நேசிக்கிறேன் என்று தேவன் சொல்கிறார். Gott sagt, ich liebe dich über dem. அங்கே தாவீதுக்கு மேலாக நாங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் செய்தவர்கள் அல்ல, ஆனால் தேவன் அப்படியாக உதாரணத்தை கொண்டு வந்து காண்பிக்கிறார். Wir haben vielleicht nicht die Fehler gemacht, die David gemacht hat, aber er bringt da als Beispiel. எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் ஜீவியத்தில் நாங்கள் மனம் திரும்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். Wir müssen in unserem Leben uns jeden Tag umkehren. சிலர் நாங்கள் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லி நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன், நான் தவறி விடுவேன். Vielleicht, weil wir denken, ich weiß alles, scheitern wir.
அங்கே இளைய மகன் எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி போனவன் மனம் திரும்பி வந்தான். Der verlorene Sohn hat gedacht, ich weiß alles, hat sich aber umgekehrt und ist zurückgekommen. அவன் நிரந்தரமாய் மீண்டுமாக அவன் எங்கே தவறு விட்டு வெளியே போனான் திரும்ப வந்தவன் அப்பா வீட்டில் இருக்கிறதை நாங்கள் காணுகிறோம். Er hat alles verloren und ist wieder zurückgekommen zu seinem Vater. நாங்கள் எப்படிப்பட்ட தவறுகளை இருந்தாலும் பரவாயில்லை, தொடர்ந்து செய்யாதீர்கள் தான் சொல்லுவேன். Es ist egal, was für Fehler ihr gemacht habt, நாங்கள் தவறு செய்யாதபடி நாங்கள் தேவனுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க dass வேண்டும். wir weiterhin keine Fehler machen, müssen wir immer im Haus vom Vater bleiben. நான் அங்கே தவறி விடுவாய் இருந்தால் தேவன் கவலைப்படுகிறார், வேதனைப்படுகிறார். Wenn ich Fehler mache, dann ist Gott traurig. நீங்க உங்களுடைய பிள்ளைகளை தவறி வெளியே போய் காணவில்லை என்று எவ்வளவு துடிக்கிறீர்கள் பாருங்க. ஒரு பிள்ளை உங்களுடைய குழந்தை பிள்ளையை வெளியே விட்டுட்டு காணவில்லை என்று எவ்வளவு தவிக்கிறீர்கள். Wenn ihr euer Kind rausschicken und es kommt nicht zurück, wie viel Sorgen habt ihr? நீங்க சிரிச்சு கொண்டிருப்பீங்களா பிள்ளையை காணவில்லை? Oder könnt ihr lachen, dass das Kind nicht kommt? ஒரு பிள்ளை வெளியில நின்றால், ஒரு பிள்ளை வெளியில நிக்கண்டு வைங்க, Wenn das Kind draußen ist, 4-5 பிள்ளையும் சேர்ந்து நிக்க அந்த பிள்ளைகளோட, sind mehrere Kinder miteinander. அதுல ஒரு பிள்ளை அழுதால் Wenn ein Kind brüllt, இங்கே இருக்கிற அம்மாவுக்கு அந்த பிள்ளையினுடைய சத்தம் உடனடியாக கேட்கும். die Mutter, die wird ihr Kind erkennen. தன்னுடைய பிள்ளையின் சத்தம் அம்மாவுக்கு கேட்கும். Die Mutter kennt die Stimme von ihrem உடனடியாக Kind. அந்த எல்லா அம்மாவோட அந்த அம்மா மட்டும் ஓடுவா. Und genau diese Mutter geht dann zu ihrem Kind. இதே போல என் அப்பா Genauso ist mein இயேசு Vater. கிறிஸ்து என்னுடைய சத்தத்தை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். Jesus ist der, der meine Stimme kennt. அவர் தன் சொல்லியிருக்க என்னுடைய பிள்ளைகளின் சத்தத்தை நான் கேட்பேன். Sagt, ich höre die Stimme von meinen Kind. ஆமென். ஏண்டால் நான் துக்கத்தோடு இருக்கிறது அவருக்கு பிரியமில்லை. Will nicht, dass ich in Trauer lebe. என் கவலைகள் துக்கங்கள் வேதனையிலிருந்து என்னை தூக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார். ist der, der mich daraus befreit. அப்படிப்பட்ட தேவனை தான் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். So ein Gott, den wir loben. ஆகவே இந்த வேளை நாங்கள் எழுந்து நாங்கள் ஜெபிப்போம். Wenn wir aufstehen und beten, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை சிந்திச்சு நிதானமாய் ஒப்புக் கொடுப்போம். wenn wir uns doch hingehen und über unser Leben denken, தேவனே நான் மனம் திரும்பி உம்மண்டையிலே வருகிறேன் ஆண்டவரே. Gott, ich kehre mich und komme zu dir zurück. அந்த இளைய மகன் தகப்பனிடத்திலே வந்தது போல, Wie der verlorene Sohn zu seinem Vater gekommen ist, இதே போல நானும் என்னுடைய வாழ்க்கையை உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். genau so gebe ich mein Leben dir hin. அநேக தவறுகள் நான் செய்திருக்கலாம் ஆண்டவரே. Ich habe viele Fehler gemacht. நான் அறிந்திருக்கிறேன் நீர் என்னை ஏற்றுக்கொள்வீர் என்று. Ich habe erkannt, dass du mich akzeptierst. ஆனாலும் ஆண்டவரே நான் இன்று ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். Ich nehme aber heute eine Entscheidung, அந்த இளையமின் மகன் விட்ட தவறை போல நான் செய்யாதிருக்க, dass ich nicht die Fehler mache, die der Sohn gemacht hat. தேவனே நீர் எனக்கு ஆவியினாலே ஒவ்வொரு நாளும் கற்பியும். Du mir da durch den Geist beibringen, jeden Tag. நீர் சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடுங்கள் என்று. Du hast gesagt, suchet als erstes nach dem Königreich. அதன்படியாய் என் வாழ்க்கையை உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். Und so gebe ich mich das Leben dir her, நான் பரலோகத்துக்கு பிரியமுள்ள பிள்ளையாய் வாழும்படியாய் dass ich nach dem Kind, als dein Kind kann leben, நான் வாழ என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். gebe ich mein Leben dir hin. தேவனே நீர் சபையிலே எங்களை வச்சிருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. Wir danken dir, dass du uns in dieser Gemeinde உம்முடைய hast. அப்பா வீட்டிலே நாங்கள் இருக்கிற எங்களுடைய அப்பா வீட்டிலே இருக்கிறத குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். Ich freue mich, dass ich im Haus von meinem Vater kann sein kann. தேவனே நான் சந்தோஷப்படுகிறது போல Wenn ich mich freue, தேவனை அறியாத தேவனாய் தூரத்தில் இருக்கிற மகன் சந்தோஷப்படும்படியாய் dass der weit von dir entfernt ist, நான் அவனை தேடி போகட்டும் ஆண்டவரே. dass ich den suchen gehe. அந்த நேரங்களையும் காலங்களையும் எனக்கு தாரும் ஆண்டவரே. Gib uns die Zeit. நான் அக்கறை இல்லாதவனாய் வாழ வேண்டாம் ஆண்டவரே. Ich will nicht einfach so leben. தேவனே என்னை தேடி வந்த தேவன் நீர் ஒருவரே. Du bist der, der mich gesucht hat. என்னை ரட்சித்த தேவனே நான் உமக்கு நன்றி ஆண்டவரே. Ich danke dir, dass du mich errettet hast. அதுக்காய் நான் உமக்கு நன்றி ஆண்டவரே. Danke, Vater. பரலோகத்தின் தேவனே, Himmlischer Vater, அந்த பூமியிலே ஆண்டவர் உம்மை அறிந்து பின்மாற்றமாய் போன ஜனங்கள் மத்தியிலே நாங்கள் போய் வார்த்தையை சொல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. hilf uns, dass wir das Wort den Menschen geben, die weg von dir sind. இன்றைய நாளும் என்னை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். Ich gebe mich dir hin, என் இருதயத்திலே ஒரு புதிய பாரம், dass in meinem Herzen தேவனே புதிய வழிநடத்தல், eine neue Wegführung, புதிய கிரியைகளை நான் செய்யும்படியாய் dass ich Neues machen kann, தேவ ஆவியானவரே உம்முடைய வழிநடத்தலை நான் வாழ dass ich in deiner Leitung kann leben kann. எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். Gib mir uns hin. தேவனே நீர் வாரும் ஆண்டவரே. Gott, நீங்கள் komm du. நீங்கள் வந்து எங்களை வழி நடத்துங்கள் ஐயா. Du uns führen.
இந்த நாளில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம். Wir danken dir für das Wort, das du uns gegeben hast. தேவனே, தொடர்ந்து நீர் எங்களை பொறுப்படும் வழிநடத்தும் ஆண்டவரே. Du uns weiterhin führen, பரலோகத்துக்கு நாங்கள் பிரியமுள்ள பிள்ளைகளாய் வாழ dass wir als Kind für dein Königreich leben können. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். Geben wir uns dir hin. இயேசுவின் நாமத்தில். In Jesus' Namen. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.